சாய்ராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு. நிஷா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கும். உங்களுக்கான தலைப்பு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னாமை இன்பம் என கொளின் ஆகும் தன் ஒன்னார் விழையும் சிறப்பு. மிக அற்புதமான ஒரு தலைப்பு கிடைத்திருக்கு. அந்த தலைப்புக்கு பலம் சேர்க்க வேண்டும். அவர்களுக்காக ஒரு நல்ல ஒரு கரோலி எழுப்பலாம். தென்னாட்டின் பெண்ணேடாம் திருக்குறள் இந்நாடு மட்டுமின்றி பன்னாட்டு மொழிகளிலும் மரம் பாடி புகழ் வீறு பெற்றுள்ளது. எக்காலமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த கருத்துக்களையுடைய ஒரே நூல் திருக்குறள். அப்படிப்பட்ட திருக்குறளில் இப்படிப்பட்ட ஒரு குறளா, இன்னாம இன்பம் எனக்கொளின் ஆகுந்தன் ஒன்னார் விளையுஞ் சிறப்பு. அதாவது துன்பத்தை கூட இன்பமாக கருதும் மன உறுதி கொண்டவர்களுக்கு தன்னுடைய பகைவர்களும் மதிக்கக்கூடிய அளவிற்கு பெருமைகள் வந்து சேரும். ஆம், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் ஒதுங்கி நின்றால் ஓடிவிடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். தன்னுடைய துன்பங்களை கூட இன்பங்களாக எண்ணி வாழ்ந்தவர்கள் தான் இன்று சோதனைகளையும் கடந்து சாதனையாளர்களாக வரலாறு பேசுகின்ற அளவிற்கு உயர்ந்து நிற்கின்றார்கள். யாரையும் எதையும் பார்த்து வியக்காதே, வியக்கவை. துன்பத்தை கண்டு மனம் தளராதே, அதையே இன்பமாக மாற்றிக்கொள், வெற்றி நிச்சயம். அப்படி நினைத்ததால் தான் இன்று உசைன் போல்ட் அவர்கள் 100 மீட்டரை வெறும் 9.58 வினாடியில் கடந்து உலக சாதனை படைத்துள்ளார். 2011ஆம் ஆண்டில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் தடகள போட்டியில் 100 மீட்டரில் ஒலி எழுப்புவதற்கு சற்று முன்னதாக ஓடிவிட்டதால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். 2012ஆம் ஆண்டில் மீண்டும் ஜல்லிக்கட்டில் வாடிவாசலை மோதி நிற்கும் ஜல்லிக்கட்டு காளையை போல வந்து களமிறங்கினார். அதே 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 9.63 வினாடியில் கடந்து மீண்டும் ஒரு உலக சாதனையை படைக்கிறார். இந்த மகத்தான வெற்றிக்கு காரணம் 2011ஆம் ஆண்டில் அவர் சந்தித்த தோல்விகளும் அவமானங்களும் தான் என்றால் அது மிகையாகாது. இவரும் துன்பத்தை கூட இன்பமாக கருதியதால் தான் பகைவராலும் மதிக்கப்பட்டார். நான் கூறிய அனைவர்களுமே விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, விமர்சனங்களால் ஆளாக்கப்பட்டவர். நான் இதுவரை 97 மேடைகளில் பேசி வெற்றி பெற்றுள்ளேன். வியப்பதற்கு ஒன்றுமே இல்லை. காரணம், நான் 97 மேடைகளில் பேசியிருக்கின்றேன். ஆனால் நான் பேசியது 200 மேடைகளில், வெற்றி பெற்றதுதான் வெறும் 97 மேடைகளில். என்னை இங்கு நிறுத்தியது அந்த 97 வெற்றிகள் அல்ல, 103 மேடைகள் தான் என்று ஆணித்தனமாக அடித்து கூறுவேன். வலி என்று நினைத்திருந்தால், வலி என்று நம் தாய் நினைத்திருந்தால் நாம் இந்த உலகில் கிடையாது. இதையேதான் ஐயன் வள்ளுவன் குறிப்பிடுகின்றான். இன்னாம இன்பம் எனக்கொளின் ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு என்று. மிக சிறப்பு. சாகையிலும் தமிழ் படத்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இறுதியாக ஒன்றை மட்டும் கூற ஆசைப்படுகின்றேன். இன்னும் ஒரு விதை மண்ணிற்குள்ளே முளைக்காமல் இருக்கிறது என்றால் அது தோல்வி அடைந்து விட்டது என்ற அர்த்தம் இல்லை. பெய்த மழைக்கு அடுத்த நாளே வெளியே வர வேண்டும் என்றால் அது காலனாக தான் இருக்கும். 1000 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் ஆலமரமோ சற்று தாமதமாக தான் வெளியே வரும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துகள். நடுவரிடம் கேட்போம். புயல் அடித்து ஓய்ந்தது போல் இருந்தது நிஷாவின் பேச்சு. ரொம்ப அதாவது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தலைப்புகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இலக்கிய கழகத்துக்கு முதல்ல நம்ம ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இக்கால இளைஞர்களுக்கு ஏற்றார் போன்ற தலைப்புகள் சரியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அது ரொம்ப இங்கே நம்ம குறிப்பிடணும். மிகச்சிறந்த பேச்சு. அதான் புயல் மாதிரி இருந்தது. புயல் வீசி கரை சேர்ந்துருச்சா, கரை சேருதான்றதை நம்ம மதிப்பெண் இறுதியில் பார்ப்போம். வாழ்த்துகள். ரொம்ப நேரமாக இதை பிரிக்கலாம்னு நினைக்கிறேன், பிரிக்கவே முடியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே பிரித்து சொல்லிட்டு போயிருங்க. எண் 3. நன்றி. எண் 3, 3க்குரிய போட்டியாளர் யார் என்று பார்ப்போம். சென்னை மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியினுடைய மாணவர் வி பாலமுருகன். வாருங்கள் பாலமுருகன். பாலமுருகன், நலமா இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் நீங்க கைத்தட்டல் கொடுத்தது இப்ப முக்கியம் கிடையாது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்ற போட்டியாளர். அப்ப அவருக்கு நமக்கு எவ்வளவு மன நிறைவா கைத்தட்டல் கொடுக்கணும்.
பொறுமை என்றால் என்ன அப்படின்றத இப்பதான் பாடம் கற்று முடித்து இங்க வந்திருக்கீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்றத கேட்போம். பாலமுருகனுக்கு நாம் வழங்கியிருக்கின்ற தலைப்பு அற்றவர் என்பார். இது அவா அறுத்தல் என்கிற அதிகாரத்திலிருந்து அற்றவர் என்பார் அவா அற்றார், மற்றையார் அற்றாக அற்றது இலர் என்கிற குறட்பாவில் இருந்து எடுக்கப்பட்ட தலைப்பு. வாழ்த்துக்கள் பாலமுருகன். அவையோருக்கு வணக்கம். தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குரு பகைவரை இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் என்ற அந்த பாரதிதாசனின் உணர்ச்சி பிழம்பான வரிகளை முன்வைத்து தலைப்பிற்குள் நுழைகிறேன். அற்றவர் என்பார். அற்றவர் என்பார் அவா அற்றார், மற்றையார் அற்றாக அற்றது இலர் என்று கூறுகிறார் வள்ளுவ பெருந்தகை. இதற்கு பொருள் என்ன? எந்த ஒரு பொருளின் மீதும் ஆசைப்படக்கூடாது, எந்த ஒரு விஷயத்திலும் ஆசைப்படக்கூடாது என்பதைத்தான் வள்ளுவர் வலியுறுத்துகிறார். இதனை படித்தவுடன் எனக்குள் தோன்றிய ஒரு அண்மை செய்தி, நேற்றைய தினத்தில் நடந்த செய்தி. கோயம்புத்தூரில் கதிரேசன் மலையில் இருக்கக்கூடிய சரல் மண்களை தோன்றி தோன்றி கடத்தி செல்கிறார்கள். இவ்வாறு தாய்நாட்டிற்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய இக்காலத்து இளைஞர்களை பார்க்கும் பொழுது ஒரு குடிமகனாக நான் அவர்களின் மீது கடுமையான வாதத்தினை வைக்கிறேன். இலக்கியங்கள்ல எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்குங்க. கவி சக்கரவர்த்தி கம்பர் எழுதிய அந்த கம்பராமாயணத்திலே என்னை கவர்ந்த கம்பராமாயண கதாபாத்திரம் அஞ்சனை மைந்தன். அவன் லட்சுமணனின் உயிரை காப்பாற்ற சஞ்சீவி மலையே கையில் தூக்கினான் என்றால் அவனுடைய தாய்மையுணர்வும் வலிமையும் ஆசையை துறந்த உணர்வும் எவ்வாறு இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். புறநானூறுல கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி பதிவு செய்கிறார். உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிதன தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழியனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு தமிழர்கள். புகழ் வந்தால் உயிரை கூட கொடுப்பார்களாம், பழி வந்தால் எதையும் கொடுக்க மாட்டார்களாம். அதாவது மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் என்று கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி பதிவு செய்கிறாரே, அது அற்றவர் என்பார் என்ற தலைப்பில் சேர்ந்தது தானே. ராமலிங்க அடிகள் பதிவு செய்கிறார். மருவு பெண் ஆசையை மறக்க வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே பாலமுருகா தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணி என்று ராமலிங்க அடிகள் பெண்ணாசையை மறக்க வேண்டும் என்று பதிவு செய்கிறாரே, அவரும் முழுவதும் அற்றவர்தான். தன்னுடைய ஆசையை துறந்துதான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார். கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் எத்தனை பெண்கள் இங்கே அவதிப்பட்டிருக்கிறார்கள். பெண்மை துகிலறிந்தால் பேரண்டம் நடுங்காதோ என்ற அற்புதமான செய்தி மகாபாரதத்தில் வரும். இக்காலத்தில் கர்ப்பழிப்பு நடக்காமல் இருக்க வேண்டுமானால் ஒரு சட்டத்தை மட்டும் போடுங்கள். ஒவ்வொரு கணவனையும் பிரசவ அறையில் அந்த பெண்ணானவள் படும் வலியினை மட்டும் பார்க்க சொல்லுங்கள், மீதி இந்த பெண்ணாசை விட்டு போகும் என்று ஆணித்தரமாக பதிவு செய்து கொண்டு வாழ்க வள்ளுவம், வாழ்கவனின் தத்துவம். பெண்களுக்காக ஒரு ஆண் எழுப்பிய குரலாக பார்க்க முடிந்தது. இந்த காலத்து சமூகத்திற்கு சேர வேண்டிய சரியான தலைப்பை கொடுத்த ஸ்ரீராம் குழுமத்திற்கு நாமும் நன்றி கடன் பட வேண்டும். அவங்களுக்கு ஒரு முறை கைத்தட்டல் கொடுத்துடலாம். நடுவரிடம் கேட்போமா? பெயர் என்னவோ பாலமுருகன், ஆனால் ஒரு புறநானூற்று போர் வீரனைப் போல நம்முடைய ஐயா வைகோ அவர்கள் பேசுவதைப் போல இருந்தது. அப்படியே புறநானூற்று போர் முழக்கம். நீ பேசுறத பார்த்தா அப்படியே நாங்களே எந்திரிச்சு நின்றுவோம் போல இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பேச்சு, நல்ல உச்சரிப்பு. அந்த தோன்றி தோன்றி மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. தூத்துக்குடியிலே தோண்டி தோண்டி தோன்றி தோன்றி அல்ல, அந்த ஒரு தவறு. அது பதட்டத்திலே வருகிற போது அந்த வார்த்தை தடுமாற்றம். நல்ல பேச்சு, நல்ல நினைவாற்றல். வாழ்த்துக்கள் பாலமுருகன். தோன்றி தோன்றிய மட்டும் தோண்டி தோண்டி ஆக்கிருங்க. நன்றி. மேடையிலேயே தைரியமாக வந்து புறம் பேசுதல் என்பது, அப்படி புறம் பேசியதை பற்றி எல்லோரும் பாராட்டுவது என்பது ஒரு அரிய சாதனை. மனப்பாட ஆற்றல் பிரமாதமாக இருக்கு. நன்றி. உடல் மொழி ரொம்ப இயல்பாக இருக்கு. மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக வருவதற்குரிய அறிகுறிகள் தென்படுகின்றன. மூவரும் சேர்ந்து மதிப்பெண் போடும்போது என்ன ஆகும்னு பார்க்கணும். நன்றி. சரி, மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகைச்சூடு மிக சிறப்பாக இந்த திருக்குறள் திருவிழா கல்லூரி பிரிவுக்கான இந்த போட்டி இனிதே நிறைவடைந்தது. அனைத்து மாணவர்களும் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் திறன்பட செயல்பட வேண்டும் என்று உற்சாகப்படுத்திய உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி.
உங்கள் பணியும் அவர்கள் பணியும் நிறைவடைந்து இப்பொழுது நடுவர்களின் பணிக்காக காத்திருக்கின்றோம். மூவருக்கும் சிறிது நேரம் நாம் அவகாசம் கொடுக்கின்றோம். மூவரும் கலந்து பேசி நிறைவான அந்த 3 வெற்றியாளர் யார் என்பதை நமக்கு அறிவிக்க இருக்கின்றார்கள். ஆனால் முதலாவதாகவே நாங்கள் கூறிவிடுகின்றோம், இங்கிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பரிசு நிச்சயம். அனைவரும் வெற்றியாளரே. அந்த ஒரு மகிழ்வோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். முதல் 3 இடம் என்பது அடுத்த முறையும் நீங்கள் போட்டியிட வேண்டும். போட்டி என்பது உங்களை உந்து சக்தியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நடுவர் அவர்கள் மூவரும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கலாம். ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு நம்மளுடைய முடிவு கையில் வந்துடுச்சு. நடுவர்கள் எல்லாம் தயாராக இருக்காங்க. ஆனால் நடுவர்களின் பாடு அரும்பாடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவ்வளவு சிரமமாக இருந்தது. கொஞ்சம் நேரமே அதிகமாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு மூவரும் கலந்து ஆலோசித்து ஒரு நிறைவான முடிவிற்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நடுவர்களை அரங்கிற்கு அழைக்கக்கூடிய தருணம் இது. ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு கலைமாமணி திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 2 முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர் முனைவர் நசீமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பேராசிரியர் இலக்கிய தென்றல் மா விஜயகுமார் ஐயா அவர்களையும் மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எப்படி இருந்தது இன்றைய இந்த அனுபவம், உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பேர் சொல்லாமல் நான் சொன்னாலும் யாருன்னு குறிப்பிட்ட நபருக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியக்கூடும். வருத்தம் கொள்ள வேண்டாம். உங்களுடைய வளர்ச்சிக்காக சொல்லப்படுகிற விஷயங்கள் மிகச்சிறப்பாக எல்லாருமே பேசினீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் பரிசு வாங்காதவங்க அப்படின்னு முதல்ல பார்க்குறப்போ ஒரு தடுமாட்டத்தோட விலகினவங்களுக்கு மதிப்பெண் குறைஞ்சிருக்கு. நான் மட்டும் அல்லது இந்த 2 பேர் மட்டும் செய்கிற முடிவு அல்ல இது. அவரவர்கள் கண்ணோட்டத்தில் தனித்தனியாக 3 மதிப்பெண்ணை போட்டு 3 மதிப்பெண்ணையும் கூட்டி அதுக்கு பிறகு வந்த கூட்டுத்தொகையில் இந்த பரிசு வருது. முதல் பரிசு பின்னாடி அறிவிப்பாங்க. முதல் பரிசை 3 பேருமே சேர்ந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு அதிக மதிப்பெண் போட்டிருக்கோம். அதனால் அந்த பெண் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. 2ஆம் பரிசு 3ஆம் பரிசில் நாங்கள் கலந்து ஆலோசித்து பண்ண வேண்டியதாக இருந்தது. ஏன்னா 1/2 மார்க்கு 1/4 மார்க் வித்தியாசத்தினால. இதில் அத்தனை பேரும் பேசின பேச்சில் ஒரே ஒரு விஷயத்தை ஒருவர் தவிர்த்திருக்கலாம். அவர் பேசுகிற போது நான் இது மாதிரி 125 மேடைகளில் பேசினேன், அதில் 78 மேடைகளில் வெற்றி பெற்றேன். அந்த மாதிரியான சுய தம்பட்டம் அப்படிங்கிறது பொதுவாக இன்றைக்கு இருக்கிற கண்ணோட்டத்தில் யாருக்கும் பிடிக்கிறதில்ல. ஏன்னா கேட்குற எல்லாருமே பேசுகிறவங்களோட புத்திசாலிகள். அதனால் தற்பெருமையை யாரும் விரும்புறதில்லை. அந்த ஒரு சின்ன குறை மொத்தமாக பார்த்தப்போ என் மனதில் பட்டுது, அதை சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அந்த குறிப்பிட்ட நபரும் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. உங்களை மாதிரி தான் மெல்ல மெல்ல நாங்கள் எல்லாமே பேசுகிறோம், வளர்கிறோம். விமர்சனங்கள் வருகிற போது விமர்சிக்கிற நபர் நம்முடைய வளர்ச்சிக்காக அந்த கருத்துக்களை சொல்கிறார் என்பதை உண்மையாக உணர்ந்து திருத்தி கொண்டால் மிகச்சிறப்பான எதிர்காலம். என்னுடைய இனிய நண்பர் முன்னுரையிலேயே சொன்ன மாதிரி இந்த இயக்கத்தோட பல்லாண்டுகளாக நான் சம்மந்தப்பட்டிருக்கேன். பல ஆண்டுகளாக நான் இந்த போட்டிகளில் நடுவராக இருக்கேன். ஒவ்வொரு ஆண்டும் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த ஆண்டு போட்டி எனக்கு மிகுந்த நிறைவை தந்தது. நான் எல்லாரும் நல்லா வீட்டில் தயார் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. பொதுவாக எதையும் பேசலை. இளம் உள்ளங்களின் மனத்தில் மிக உயர்ந்த திருக்குறள் விழுமியங்களை கொண்டு சேர்க்கிற இந்த போட்டி இன்னும் 100 ஆண்டு தொடரணும். இதில் நீங்கள்லாம் நடுவர்களாக இயங்கணும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. முனைவர் நசீமா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலில் ஒரு இருவருக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். முதலில் ஸ்ரீராம் இலக்கிய கழகத்து எங்களுடைய அனைவருடைய சிரம் தாழ்ந்த ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அன்றாடம் பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு தொலைக்காட்சிகள் நடத்தி கொண்டு வருகிறது, பல்வேறு நிறுவனங்கள் நடத்தி வருகின்றன. ஆனால் சளைக்காமல் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து, நான் போட்டிகளில் பங்கெடுக்கிற நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நடுவராக வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் அவர்களுடைய பயணம் ஓயவில்லை, ஓயவும் கூடாது. அது அடித்துக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவங்களுடைய இலக்கிய பணியும் சீராக நடைபெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுக்கு முதலில் இந்த அழகான தலைப்பை தேர்வு செய்ததற்கு, அத்தனை குறளையும் ஒட்டுமொத்தமாக நம்ம கொடுக்க முடியாது, எல்லாமே சிறந்த குறள். ஆனால் அதில் 12 குறளை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கக்கூடிய கழகத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து எங்களை இங்கே வரவழைத்து கொண்டிருக்கின்ற ராம்குமார் சிங்காரம் ஐயா அவர்களுக்கும் எங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக மாணவர்களிடம் வருகின்றேன்.
அதாவது நாங்கள் 3 பேருமே முடிவெடுக்கும் பொழுது ஒன்று வருத்தப்பட்டோம். ஏன்னா ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட அந்த 3வது நபரோட போட்டியில் இருந்தார். ஆனால் மதிப்பெண் அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் ஏதோ ஒரு தொய்வு இருக்கும் அந்த மாணவர்களுடைய பேச்சில். இந்த முறை அனைத்துமே வாழ்வீச்சு. அந்த அளவுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திய ஒரு போட்டினே சொல்லலாம். அந்த அளவுக்கு பயிற்சி பெற்று வந்திருக்காங்க மாணவர்கள். அவர்கள் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய ஒரு சிறிய ஒரு அவங்களுக்கான ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அறிவுரைன்னு கூட நீங்கள் அறிவுரை சொல்ல நான் விரும்ப மாட்டேன், இருந்தாலும் சொல்லுறேன். கிட்டத்தட்ட ஒரு 120 சான்றிதழ்கள் என்னிடம் உள்ளது. மாணவ பருவத்திலிருந்து பள்ளி கல்லூரியில். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த தலைப்பை எப்போ என்கிட்ட ஆசிரியர் கொடுக்குறாரோ அன்றைய தினத்திலிருந்து அந்த போட்டி நடைபெறும் நாள் வரைக்கும் எத்தனை முறை அந்த தலைப்பை ஒட்டி நான் எழுத முடியுமோ கைப்பட எழுதி எழுதி வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நிமிடத்திற்குள் என்னுடைய தலைப்பு ஒட்டி நான் எழுதியிருக்கேன்னா, அதை நான் படிக்கிறேன்னா, படித்தது சரியாக இருக்கான்னு ஆசிரியர்கிட்ட போய் கேட்பேன். இந்த உச்சரிப்பு சரியா அப்படின்னு கேட்பேன். என்னுடைய மொழி தாய்மொழி வேறேங்கிறதுனால பல முறை நான் திருத்தப்பட்டிருக்கேன். இல்லைம்மா இப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா என்னுடைய தாய்மொழி மலையாளம். பல நேரங்களில் என்னை திருத்தி இருக்கிறாங்க. அந்த திருத்துதல், அந்த ஆசிரியர்கள் திருத்தியதுனால்தான் இன்றைக்கு உங்கள் முன் நான் நடுவராக வந்திருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப அழகாக பேசின குழந்தைங்க உச்சரிப்பால் மதிப்பெண்ணை இழந்திருக்காங்க. 2-3க்கு தான் பெரிய போட்டியே நடந்தது. நல்லா அனைத்து நபர்களுக்கும் பரிசு கொடுக்க வேண்டும் என்பது ஆசை. பரிசு உண்டுன்னு சொல்லி இருக்கிறாங்க. முதல் 3 யார் என்பதை சார் சொல்வார். நன்றி நன்றி நன்றி. இலக்கிய தென்றல் பேராசிரியர் விஜயகுமார் ஐயா அவர்கள். உண்மையிலேயே ஒரு 3 மணி நேரம் பெரிய அடைமழை பொழிந்ததைப் போல தமிழ் முழக்கம். பாரதி சொல்லுவார், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்னு. ஸ்ரீராம் இலக்கிய கழகம் இந்த முத்தான திருக்குறள் என்கிற அமுத சுரபியில் இருந்து மாணவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வருடந்தோறும் அவர்கள் பேசுகிற அந்த ஆற்றல், அவர்களை உருவாக்குகிற பாங்கு உண்மையிலேயே பாராட்டுதற்குரியது. யாருமே அப்படி செய்யலை. தமிழ் உணர்வோடும் திருக்குறள் வாழ்வியல் நூல் என்கிற உணர்வோடும் அவர்களை படிக்க வைக்கிறது. உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா பேசுகிறாங்க குழந்தைகள். இவர்கள் பேச்சையெல்லாம் கேட்டு எல்லா தமிழறிஞர்களும் இந்த தொலைக்காட்சி வாயிலாக கேட்டு சொக்கி போவார்கள். தமிழ் இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களே இந்த குழந்தைங்க, இந்த பிள்ளைங்க. திருக்குறளை எப்படி ஒரு பேச்சு, அந்த பேச்சுக்கு அடிப்படையாக இருந்தது இந்த ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கி இருக்கிற தலைப்புகள். ஒரு நவரசம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி எல்லா தரப்பான கருத்துக்களையும் எடுத்து மாணவர்கள் பேசுவதற்கு வழிகாட்டுகிற அதிகாரங்களிலிருந்து குரட்பாக்களை தெரிவு செய்து ஒரு நவரசம் அறுசுவை விருந்து போல அங்கே வீரமும் இருந்தது, நகைச்சுவையும் இருந்தது. அந்த ஆற்றலோடு பேசுகிற சரமழை போல, சரவெடி போல என்னென்ன செய்திகள். திடீர்னு பார்த்தா ஒரு மாணவர் நாலடியாரை சொல்கிறார், விவேக சிந்தாமணியை சொல்கிறார், நெப்போலியனுக்கு போகிறார், ஜப்பானுக்கு வர்றார். அந்த ஒரு பரந்துபட்ட ஒரு அறிவை தூண்டுகிற இலக்கிய கழகத்தினுடைய பணி உண்மையிலேயே அரும்பணி. அவர்களுக்கு நடுவர் குழுவின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசுக்குரியவர்களை வாழ்த்துவதும் பரிசை தவறவிட்டவர்கள் அந்த இடத்திற்கு உயர்வதும் தான் போட்டி. அந்த வகையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஆண்டு உங்களை சந்திப்பதற்கு ஆவலோடு இருக்கின்றோம். நன்றி. வெற்றியாளர்களை அறிவிப்பதற்கு முன்பாக நம்முடைய நடுவர்களுக்கு அன்பினை பரிமாறும் தருணம் இது. அன்பினை பரிமாறுவதற்காக ஸ்ரீராம் சிட்ஸ் நிறுவனத்தின் தலைமை அலுவலக துணை பொது மேலாளர் திரு KE புகழேந்தி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட. முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது 9 வெற்றியாளர்கள். அதாவது திருக்குறளை மையமாக வைத்து இந்த மேடை வரை வந்த அந்த 9 வெற்றியாளர்கள் யார் என்பதை பார்த்துவிட்டு அதன் பிறகு 3, 2, 1 என்ற வரிசையில் நாம் செல்லலாம். தெரிந்திருக்கும். ஆனால் அந்த 1, 2, 3 என்று யாருக்கு எந்த வரிசையில் செல்ல இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதல்ல 3வது பரிசு ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கக்கூடிய 5000 ரூபாய் ரொக்க பரிசோடு வெற்றி கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. வெற்றியாளர் யார் என்று பார்ப்போம். மு. மணிவாசகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், மதுரை. ஸ்ரீராம் இலக்கிய
இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு கல்லூரி பிரிவின் 3வது பரிசினை தட்டி செல்கின்றார் மணிவாசகம் அவர்கள். அடுத்து 2வது பரிசு 7500 ரூபாய் ரொக்க பரிசும் சான்றிதழும் கோப்பையும் தட்டி செல்லக்கூடிய அந்த நபர் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். தெரிந்து கொண்டால் முதல் பரிசு யார் என்றும் தெரிந்துவிடும். 2ஆம் பரிசு வெண்ணாரியம்மன் தொழில்நுட்ப கல்லூரி சத்தியமங்கலம் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு கல்லூரி பிரிவிற்கான 2வது பரிசினை தட்டி செல்லும் அஸ்வின் அண்ணாமலை அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகள். இப்பொழுது வெற்றியாளர் யார் என்று எல்லோரும் அறிந்திருப்பார்கள். இருப்பினும் ஐயா கூற நாங்கள் கைத்தட்ட பரிசை பெற்றுக்கொள்வார். முதல் பரிசு பெறுபவர் அன்பநாதபுரம் வகையற அறக்கட்டளை கல்லூரி மயிலாடுதுறை ஸ்ரீநிதி. ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு கல்லூரி பிரிவிற்கான முதல் பரிசாகிய 10,000 ரூபாய் ரொக்கத்தொகையும் வெற்றி கோப்பையையும் சான்றிதழையும் அள்ளிச் செல்லும் ஸ்ரீநிதி அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பரிசு பெற்ற மூவருக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பரிசினை வழங்கி சிறப்பித்த புகழேந்தி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதியை நாம் நெருங்கிவிட்டோம். இன்றைக்கு இந்த கல்லூரி பிரிவு மாணவர்களினுடைய வெற்றியாளரை கண்டு எல்லோரும் வாழ்த்தியிருப்பீர்கள். அனைவரும் வெற்றியாளர்களே. இவர்களின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரின் இல்லங்களிலும் குரல் ஒலித்திருக்கின்றது என்பதை நினைக்கும் பொழுது மனதிற்கு மிகவும் மகிழ்வாகவும் நிறைவாகவும் அமைந்துள்ளது. நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்தே நாம் பார்க்கும் பொழுது இடைநிலை பிரிவு, மேல்நிலை பிரிவு, கல்லூரி பிரிவு ஒவ்வொரு பிரிவிலும் 12 மண்டலங்கள், 12 மண்டலங்களிலிருந்து 12 மாணவர்களை தேர்வு செய்து அவர்களிலிருந்து முதல் 3 நபர்களுக்கு ரொக்க பரிசோடு சேர்த்து கோப்பைகளும் வழங்கி அனைத்து மாணவர்களுக்கும் கை நிறைய பரிசுகளையும் வழங்கி நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிறைவான பகுதியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு குரலாவது மனனமாகிவிட்டது என்றால் இதுவே எங்கள் ஸ்ரீராம் குழுமத்தினுடைய மிகப்பெரிய தமிழ் வெற்றியாக நாங்கள் காண்கின்றோம். இனிவரும் காலகட்டங்களிலும் தொடரும் இந்த தமிழ் பணி. 36 வருடங்களை கடந்து ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் இந்த குரல் பேசு வாகை சூடு பயணம் தொடரும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.